வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த 2025ஓட டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ சைக்காலஜி கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 2:3:4ங்கிற விகிதத்தில் இருந்தால் அந்த கோணங்கள் என்ன இருக்கும்? ஸோ நார்மலாக ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஏன்னா 3 கோணங்களையும் கூட்டினா 180 டிகிரி வராது. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் வரும். பட் அதுலேயுமே ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2:3:4ங்கிற ரேஷியோ. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 2 கோணம் சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கோணம் சேம் ஆகிற மாதிரி ரேஷியோ கொடுக்கல. அப்போ கண்டிப்பாக இது வராது. இதுதான் டிக் பண்ணிடலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். நார்மலாக செய்யணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரேஷியோலேருந்து வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 2x + 3x + 4x கிடைக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 180 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி போடணும். அப்போ 2 3 5 5 4 9. ஸோ 9xோட வேல்யூ 180 டிகிரினா அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 20. அப்போ 2xங்கிறது எவ்வளோ வரணும்? 40 வரணும். 3xனா 60 வரணும். 4xனா 80 வரணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர் 40 60 80 தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த தடவை எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்குது. மீதமுள்ள 25 கிலோமீட்டரை 35 நிமிடத்தில் கடக்குது அப்படின்னா காரோட சராசரி வேகம், ஸ்பீடு கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா 39 + 25, 39ஐயும் 25யும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறப்ப இங்கே என்ன வரும்? 64 வரும். ஓகேவா? 64 கிலோமீட்டர். இதே இது டோட்டல் டைம் வேணும்னா 2 டைம் ஆட் பண்ணுங்கள். 45 மினிட்ஸ் + 35 மினிட்ஸ். அப்போ 70 80 80 மினிட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிட்ஸ். பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன வரணும்? ஹவர்ஸாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 80 மினிட்ஸை ஹவராக கன்வெர்ட் பண்ணோம்னா 80 / 16 போடுவோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 0 0 கேன்சல். 4 2s are 8, 3 2s are 6. அப்போ 4/3 ஹவர்னு நமக்கு கிடைக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, டைம் கிடச்சிருக்கு. இது டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம். அப்போ ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் / டைம். டிஸ்டன்ஸ் என்ன? 64 / 4/3. ஸோ 4 இன்ட்டில் 3 வந்துடும். எனக்கு டிவைடட் பையில் போடும்போது மேலே வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ 4ஐயும் 64 அடித்தோம்னா 16 தடவை அடிக்கலாம். ஸோ 16 × 3 3 18 8 மிச்சம் 1 1 3 3 +1 4 48 km/h அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இங்கே இந்த மினிட்டை ஹவராக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக வந்தால் கண்டிப்பாக கன்க்ளூஷன் நெகட்டிவாக வரணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் தான் வரணும். ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கன்க்ளூஷன் மட்டும்தான் செலக்ட் ஆகணும். அப்படி பார்த்தோம்னா நெகட்டிவ் இது 2 தான். ஸோ இது 2லேயே ஏதோ ஒன்று தான் கரெக்டு. ஆப்ஷன் சி, பி அண்ட் சி கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நோ பேட்ரியாட் இஸ் அ கிரிமினல் அப்படின்னா கிரிமினல் அண்ட் பேட்ரியாட் வரக்கூடிய இடத்துல நோ நெகட்டிவ் தான் வரணும். அப்போது மோகன்தாஸ் இஸ் நாட் அ கிரிமினல். இப்போ நோ பேட்ரியாட் இஸ் அ கிரிமினல். பேட்ரியாட் இருக்காங்க, கிரிமினல் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனி. அண்ட் மோகன்தாஸ் இஸ் எ பேட்ரியாட். ஸோ இந்த மோகன்தாஸ் அப்படிங்கிறவர் பேட்ரியாட். ஸோ மோகன்தாஸ் பேட்ரியாட்டுக்குள்ளே வருவார். ஸோ மோகன்தாஸுக்கும் பேட்ரியாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் மோகன்தாஸுக்கும் கிரிமினலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ மோகன்தாஸ் இஸ் நாட் அ கிரிமினல் அப்படிங்கிறது வர்றக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த 4th ஆப்ஷனை பாருங்கள். மோகன்தாஸ் இஸ் நாட் அ பேட்ரியாட். ஏற்கனவே மோகன்தாஸ் பேட்ரியாட்னு சொல்லிட்டாங்க. மோகன்தாஸ் இஸ் எ பேட்ரியாட்னு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் அதை நெகட்டிவாக கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் வரும். ஆன்சர் மோகன்தாஸ் இஸ் நாட் அ கிரிமினல். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்னு. ஸ்டீல் அப்படிங்கிறது வுட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. வுட்டு என்னவா இருக்குது? கோபால்ட்டுன்னு இருக்குது. கோபால்ட் என்னவா இருக்குது? கோல்டுன்னு இருக்குது.
கோல்டு என்னவா இருக்குது, பிளாஸ்டிக்னு இருக்குது. இப்போ வாட் டு வி கெட் ஃப்ரம் ட்ரீஸ், மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், வுட்டு தான் கிடைக்கும். ஆனால் வுட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, கோபால்ட்டுன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு கோபால்ட். 95th கொஷின் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அகெயின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஆல் சம்மும் வர்றதுக்கு வந்து நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சோன்னா தான் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல் குட் அத்லெட்ஸ் வின். அதாவது குட் அத்லெட்ஸ் எல்லாருமே வின் பண்ணுறாங்க. அப்போ குட் அத்லெட்ஸ்ன்னு நான் ஒரு ரவுண்டு போனேன்னா இந்த ரவுண்டை சுற்றி நான் என்ன பண்ணணும், வின்னுங்கிறத போடணும். ஓகேவா? ஸோ அப்போனா தான் ஆல் குட் அத்லெட்ஸும் இந்த வின்னுக்குள்ளே வருவாங்க. ஓகே, ஆல் குட் அத்லெட்ஸ் ஈட் வெல். இங்கே இருக்க ஆல் குட் அத்லெட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ரவுண்டை போடுறேன், வெளியே கூடி போடணும். அகைன் வின்னுக்குள்ளே போடக்கூடாது. ஃபுல் ஈட் வெல்லுமே வின்னுக்குள்ளே வராது, சம் வந்து வெளியவும் வரும். ஸோ அப்போ நான் ஈட் வெல்லை இப்படி போடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வென் டயக்ராம். இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணுறோம். ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லெட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈட் வெல் நல்லா சாப்பிட்றவங்க எல்லாருமே குட் அத்லெட்ஸான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே சம் இருக்காங்க இல்லையா, இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து குட் அத்லெட்ஸாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பு. செகண்ட் ஆப்ஷனுக்கு வரோம், ஆல் தோஸ் ஹூ வின் ஈட் வெல். அதாவது வின் பண்ணுற எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்களா, ஈட் வெல்லுங்கிறது இந்த ரவுண்டு தான். பட் வின் பண்ணுறவங்க இங்கே மிச்ச பேர் இருக்காங்க, அப்போ அவங்க நல்லா சாப்பிடாம கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே வராது அப்படிங்கிறதுனால நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ், ரெண்டுமே வராது. ஸோ ரெண்டுமே ஏற்புடையது அல்ல. அடுத்த கொஷின் பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ டே இஸ் 3 hours. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் 3 மணி நேரங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ இன்ட்டு 100. 1 3 3 8 3 24. ஸோ 100 டிவைடட் பை 8. 4ஆல் அடிக்கலாமா? ஏன்னா 4 டைம்ஸ் போடும்போது 4 25s are 100 வரும். ஸோ 4ஆல் அடித்தோம்னா 2 4s are 8. 100 வந்து பார்த்திங்கன்னா 4 25s are 100. ஸோ அப்போ 25 வரும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது, 25 டிவைடட் பை 2. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா 12 1/2 வரும். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா 12 1/2%. அடுத்து 97 கொஷின். ஸோ இந்த கொஷினை பாருங்கள், இந்த சீரீஸில் விடுபட்டது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐயை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஐன்னு கொடுத்ததுனால கண்டிப்பாக அந்த அல்ஃபபெட் வந்து ஐயா தான் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்க நம்பருக்கு மட்டும் நம்ம சீரீஸ் கண்டுபிடிக்கலாம். 6 12 -30 42 56ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க 6. இதோட டிஃப்ரென்ஸ் தெரில, அதை விட்டுருங்க. இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 12. 42க்கும் 54க்கும் கண்டுபிடிச்சோம்னா 14. ஓகேவா? அப்போ 2 2ஆக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும், 8 இருக்கணும். அதுக்கடுத்த டிஃப்ரென்ஸ் 10 இருந்தால் தான் அடுத்த டிஃப்ரென்ஸ் 12, அதுக்கடுத்த டிஃப்ரென்ஸ் 14 வரும். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் 8 வர மாதிரி வந்தால் 20. ஏன்னா 12 + 8 20, 20 + 10 30. ஸோ ஆன்சர் இதுக்கு 20I. ஓகேவா? அடுத்த கொஷின், வென் டயக்ராம். அகெயின் வென் டயக்ராம். சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர். கார்டுன்னு ஒரு ரவுண்டு போட்டோம்னா இதுதான் கார்டு. ஓகேவா? இந்த ரவுண்டு கார்டு. இதில் சம்னா கொஞ்சம் மட்டும் பிக்சராக இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படி போட்டேன். ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட். அப்போ இந்த பிக்சரோடு சேர்த்து எல்லாமே பெயிண்ட். சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில். இந்த பெயிண்டில் கொஞ்சம் மட்டும் நெயில். ஓகேவா? ஸோ டயக்ராம் வந்து எனக்கு இப்படி தான் வரும். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு போகலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதை அழிச்சிடலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ். சம் பெயிண்ட்ஸுங்கிறது இந்தது. இதில் சிலது மட்டும் கார்டாக இருக்குமா? எஸ், இந்த பாட்டு மட்டும் கார்டாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். அதே இது சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸ். நெயில் இங்கே இருக்குது, கார்டு இங்கே இருக்குது. அப்போ சம்மந்தமே இல்லை, நெயிலுக்கும் கார்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இது சம்முன்னு கொடுத்தது தப்பு. சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர். நெயில் இங்கே இருக்குது, பிக்சர் இங்கே இருக்குது. இதே மாதிரி தான், நெயிலுக்கும் பிக்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. இது இருக்குது, இது இங்கே இருக்குது, டச்சே ஆகலை. அப்போ இதுவும் தப்பு. ஸோ கன்க்ளூஷன் ஒன்லி 1 ஃபாலோஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை என்ன? சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல். அதுதான் அவங்களோட மெயின் டியூட்டி, ப்ரைமரி டியூட்டி. அடுத்த கொஷின்னு, ஸோ ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. 2 numbers are in the ratio 3:5. If each number is increased by 10,
ஓகேவா? ஸோ 10 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 5:7 கிடைக்கும். இது எப்படி நார்மலாக செய்யணும்னா 3x அதோட 10 கூட்டணும் அப்படின்னா புது நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி 5xோட 10 கூட்டணும் புது நம்பர் கிடைக்கும். புது நம்பருங்கிறது 5/7 ரேஷியோ இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ண வேணால் ஷார்ட்கட்டில் போயிடலாம். எப்படி ஷார்ட்கட்டில் போகலான்னா, இப்போ அந்த நம்பரோட ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 3ஆல் வகுப்படணும், 2வது நம்பர் 5ஆல் வகுப்படணும். அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இது நமக்கு வராது. அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த 4ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். அதில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பரையும் 10ஆல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து 5:7ங்கிற ரேஷியோவுக்கு வரணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் 15, 25 நட்டோம்னா அதோட 10 கூட்டுங்க 25 கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் 25, அடுத்து என்ன கிடைக்கும் 35. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நம்பர் 5ஆல் வகுப்படும், செகண்ட் நம்பர் 7ஆல் வகுப்படும். அப்போ ஆப்ஷன் இது தான் கரெக்ட். மற்றதையும் செக் பண்ணிடலாம். இது வந்து 40 கிடைக்கும். இங்கே வந்து 55 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அதே மாதிரி தான் இங்கேயும் அதே ஆப்ஷன் 45 கொடுத்துருக்காங்க, அது 7ஆல் வகுப்படாது. அப்போ இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம நீக்கிடலாம். இங்கே பாருங்கள் 48 10 கூட்டம்னா 58 5ஆல் வகுப்படுமா? கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டவுட்டான கொஷின் தான். ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 300.4 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஏக்கு வந்து 40%, பிக்கு வந்து 18%, சிக்கு 9, டிக்கு 25, இக்கு 8% ஒதுக்கிட்டாங்க. அப்படின்னா அந்த ஒதுக்கப்பட்ட தொகையிலேருந்து பிஎன்டிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட பர்சன்டேஜ் வந்து 18, டியோட பர்சன்டேஜ் வந்து 25. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து கேட்டதுனால ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 8 5 13க்கு 3 மிச்சம் 1, ஸோ 43. ஸோ 43%ங்கிறது இந்த 3 லட்சத்தில் எவ்வளோ, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 43% அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 43% ஆஃப் 300 லேக் 300.4 லேக் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வந்து 129.17 லேக் தான் வரும். ஸோ நீங்கள் இவங்க டிக் பண்ண ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ 129.17 லேக் தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 129.17 லேக்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள். இதில் எல்லா வரைபடத்துக்குள்ளே வரக்கூடிய நம்பர், ஸோ எல்லாத்துலேயும் வரும்னா சென்டரில் இருக்க நம்பர் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்க நம்பர் 2 பாருங்கள். இது 3லேயும் இருக்கா, ரவுண்டில் இருக்குது, ஸ்கொயர்லேயும் இருக்குது, அண்ட் ரெக்டாங்கிள்லேயும் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்து பார்ட்னர்ஷிப் சம்மை, அதாவது ஏ மற்றும் பி வந்து 5.6 என்ற விகிதத்தில் முதலீட்டுகளுடன் பங்காளர்களாக உள்ளன. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து 5:6 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க 8 மாதம் கழித்து ஏ போய் வெளியேறினதுக்கப்புறம் 5:9ங்கிற விகிதத்தில் லாபம் பெருகையின் பியோட முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, ஸோ எப்பவுமே ப்ராஃபிட் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம், அதாவது எவ்வளோ டைமுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டோட ரேஷியோ அப்படிங்கிறது 5/9 எழுதிக்கலாமா? இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம், அதாவது ஏவோட டைம். இருங்க, நான் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா எழுதி காட்டுறேன். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஃபார்முலா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவோட டைம் ஆஃப் ஏ டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இன்ட்டு டைம் ஆஃப் பி. இது வந்து ப்ராஃபிட் ஆஃப் ஏ டிவைடட் பை ப்ராஃபிட் ஆஃப் பி. இதுதான் ஃபார்முலா. ஏன்னா 2 பேர் வர்றதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையுமே நம்ம இங்கே இந்த ரேஷியோலேருந்து எடுத்துக்கணும். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ, 5/9. ஸோ 5 வந்து ஏக்குரியது, 9 வந்து பிக்குரியது. இஸ் ஈக்குவல் டு ஐஏங்கிறது எது, இன்வெஸ்ட்மெண்ட் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5. ஏ வந்து எவ்வளோ நாட்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா 8 மாதம். ஏன்னா 8 மாதத்துக்கு அப்புறம் ஏ வெளியேறுது. ஸோ அப்போ நம்ம 8 மந்த் வரைக்கும் நமக்கு ஏ போடணும்.
அடுத்து டிவைடட் பையில் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 6 பங்கு ஓகேவா. அண்டு அதோட டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பியின் முதலீடு எத்தனை காலம், ஸோ அந்த டைம் டிபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டிபி கண்டுபிடிச்சலாமா. ஸோ நமக்கு இது எப்படி வரும்னா 5/9 = 5 × 8 டிவைடட் பை 6 × டிபி. நான் இங்கேயே அடிக்கிறேன் 5, ஏன்னா இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே 5 இங்கே 5 கேன்சல் ஆயிரும். 2 டைம்ஸ் 2 3s are 6, 3 3s are 9. அகெயின் இந்த 2ஐயும் 8ஐயும் அடித்தோம்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ டிபியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டிபி இங்கே வந்துடும். 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 3 12. ஸோ அப்போது பி இன்வெஸ்ட் பண்ண டைம் வந்து 12 மாதங்கள். ஏன்னா மந்த்து தானே இங்கே கொடுத்துருக்காங்க 8 months. ஸோ அப்போ 12 மாதம். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஷின். ஸோ இதே மாதிரி கொஷின் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக சைக்காலஜி கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதே கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைமென்ஷன் உள்ள ஒரு நீர்த்தொட்டியோட கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கொள்ளளவை அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கியூபிக் மீட்டரில் கொடுத்து கியூபிக் மீட்டர் கண்டுபிடிச்சி நம்ம அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 × 5 50, 50 × 1.5ங்கிறப்போ 5ஆல் பிறக்கணும்னா 75, 7.5 கிடைக்கும். 0 சேர்க்கும்போது 75 கிடைக்கும் ஓகேவா. அப்போ ஒரு கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது 1000 லிட்டர். 75 கியூபிக் மீட்டருக்கு நம்ம என்ன கியூபிக் மீட்டர், ஸோ சென்டிமீட்டரில், ஸோ கியூபிக் மீட்டருக்கு என்ன கிடைக்கும் நமக்கு 75 × 1000, ஸோ 75,000 லிட்டர் கிடைக்கும். ஆன்சர் இவங்க டிக் பண்ணது தப்பு. இதுக்குரிய ஆன்சர் வந்து டி 75,000 தான் கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, மருத்துவர்களாகவோ அல்லது விளையாட்டு வீரர்களாகவோ இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேர். அதாவது கலைஞர்கள்னால் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வருவாங்க. இதில் மருத்துவராகவும் இருக்கக்கூடாது, விளையாட்டு வீரராகவும் இருக்கக்கூடாது. விளையாட்டு வீரர்னால் ரவுண்டு, அப்போ இந்த ரவுண்டை ஃபுல்லாக அடிச்சிருங்க ஓகேவா. அண்டு வேறு யார், விளையாட்டு வீரர்களை அடித்தாச்சு. அகெயின் மருத்துவர்களும் இருக்கக்கூடாது, அப்போ அதையே அடிச்சிருங்க. மிச்சம் யார் இருக்கா 30. ஸோ ஆன்சர் இதுக்கு 30. அடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஆல் டைகர்ஸ் ஆர் லயன். டைகர்ஸ் அப்படிங்கிற ரவுண்டு போட்டோம்னா இது எல்லாமே லயனாக இருக்காங்க. இந்த டைகர்ஸ் எல்லாமே லயன். ஆல் லயன்ஸ் ஆர் ஹார்சஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ரவுண்டு போடணும். வெயிட். ஃபஸ்ட்டு வந்து டைகர்ஸு, அதை சுற்றி லயன்ஸு, அதை சுற்றி ஹார்சஸ் ஓகேவா. இவங்க ஹார்சஸ். நோ ஹார்சஸ் ஆர் மங்கி. ஹார்சஸ் இல்லாதது மங்கி, அது தனியாக இருக்குது ஓகே. ஸோ கன்க்ளூஷன் என்னென்ன ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள். ஆல் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ். எல்லா டைகர்ஸும் ஹார்சஸா, எஸ் கரெக்டு. நோ டைகர்ஸ் ஆர் மங்கி. டைகருக்கும் மங்கிக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ இதுவும் கரெக்டு. சம் லயன்ஸ் ஆர் டைகர். இந்த லயனில் கொஞ்சம் வந்து டைகர், எஸ் அதுவும் கரெக்டு. சம் மங்கீஸ் ஆர் நாட் டைகர். மங்கீஸும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லை, நாட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ எல்லாமே ஃபாலோ பண்ணுது ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஆல் ஃபாலோஸ். அடுத்த கொஷின். ஏ வந்து ஏ ஜெயில் ஆல்வேஸ் ஹேஸ். அதாவது சிறையில் என்ன இருக்கும், எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். சம் மென் ஆர் எஜுகேட்டட். மென்னு இதில் சம் மட்டும் எஜுகேட்டட், ஸோ கொஞ்சம் இது மட்டும் எஜுகேட்டட். எஜுகேட்டட் பர்சன் ப்ரிஃபர் ஸ்மால் ஃபேமிலிஸ். எஜுகேட்டட் பர்சன்ஸ் எல்லாமே ஸ்மால் ஃபேமிலியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போது ஆல் ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் எஜுகேட்டட் அப்படி வராது ஓகேவா. எல்லா ஸ்மால் ஃபேமிலியும் எஜுகேட்டடாக இருப்பாங்கன்னா கிடையாது, அப்போ இது தப்பு. சம் மென் ப்ரிஃபர் ஸ்மால் ஃபேமிலிஸ், எஸ். இந்த மென் ரவுண்டில் சம் வந்து இங்கே வரும், இன்ட்ராக்ட் ஆகும் ஸ்மால் ஃபேமிலியோட. ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம். அடுத்த கொஷின் பாருங்கள். எனர்ஜி வந்து டிசிபேட், அதாவது ஆற்றலை வந்து வீணாக்குறோம், அதே மாதிரி பணத்தையும் விரயம் செய்கிறோம். உணவையும் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்திருக்கலாம், பட் அது வரலை. பட் பணத்தை விரயம் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. கொஷினில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வெளியே இருந்து பார்க்கலாம். 1 2 ஓகேவா. 1 2 இது ரெண்டும் சேர்ந்தது 1 3. அதே மாதிரி 1 2 இது ரெண்டும் சேர்ந்தது 3 ஓகேவா. 3 + 3 6 இருக்குது. அகெயின் இங்கே வர்றோம், சென்டரில் பார்க்கும்போது 1 2 3 4 ஓகேவா. ஸோ +4.
ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக சேர்த்து பாருங்கள். 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். அது ஒரு 4. ஓகேவா? இப்போ வரைக்கும் எத்தனை இருக்குது? 14 இருக்குது. 4. ஓகே. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ரெண்டு ரெண்டாக சேர்த்துட்டோம். அடுத்து பெரிய ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிள் சேர்ந்து வருதான்னு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கா? 1, அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று வரும். ஓகே. ஸோ அப்போ அகெயின் +2. ஸோ அப்போ அது டோட்டலாக எவ்வளோ வருது? 16 ட்ரையாங்கிள் வருது. ஸோ ஆன்சர் இதுக்கு 16. அடுத்து இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்திருக்கு. 2 years பிஃபோர் வந்து 17,000 இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் 4% குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மதிப்பும் ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை கண்டுபிடிக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 75,000ல் 2 வருஷம் அப்படிங்கிறது வந்து 4% குறையுது. ஸோ 4% குறைஞ்சிச்சின்னா எப்படின்னா 100லேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 96. ஸோ 96%னா 96/100. இது 2 இயர்ஸ்க்கு நடக்கும். ஸோ 96/100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 4 0 கேன்சல் ஆயிரும். 7 96 96 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? யூனிட் டிஜிட்டை பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 6 36, 6 7 42 2 வரக்கூடிய யூனிட் டிஜிட் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ 64,512. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம். 96 × 96 × 7 போட்டோம் அப்படின்னா 64,512ங்கிறது வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வராது. ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது குரூப் ஏ அப்படிங்கிறதுல சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் வந்து சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இந்த நம்பருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதில் அவங்க எல்லாத்தையுமே கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த குரூப் பி அப்படிங்கிறதுல 2x³ + 3க்கு குரூப் ஏல என்ன நம்பர் வந்து மேட்ச் ஆகும்? இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பரை ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட மேட்ச் ஆகுது. அதில் இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகும்? அது என்னடா வெறும் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் கொடுத்துட்டு நம்பர் என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ 1 2 3 up to அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் போடும்போது இங்கே இருக்க எந்த நம்பர் வருதோ அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 போடுங்க. x = 1 போட்டோம் அப்படின்னா 1³ வந்து 1. ஸோ 1 × 2 2 + 3 5 கிடைக்கும். அதே இது 2 போடுங்க. 2 போட்டோம்னா 2³ 8 8 2 16 16 3 19 19 இருக்கா? இல்லை. 5 இல்லை. ஸோ அப்போ x³ போடலாம். x வந்து 3ன்னு போடலாம். 3³ என்ன வரும்? 9 9 27 27 × 2 வந்து 56 வரும். 54 வரும். ஓகேவா? 54ஓட 3 கூட்டினோம்னா 57. 57 இருக்கா? எஸ் இருக்குது. ஆப்ஷன் சி வந்து 57. அப்போ 57 எதோட மேட்ச் ஆகும்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனோட மேட்ச் ஆகும். ஸோ ஆன்சர் இதுக்கு 57 தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது செக் பண்ணி பாருங்கள். அடுத்து விபத்து என்ற வார்த்தைக்கு கவனிப்பு என்ற வார்த்தை தொடர்பு அப்படின்னா நோய்ங்கிற வார்த்தைக்கு எது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா கிளீனினஸ், அதாவது தூய்மை. ஸோ நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ அப்போது ஆன்சர் தூய்மை. அடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஷின் என்னென்னா, பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 7 3 4 2 9 1 8 6ன்னு. அதே மாதிரி ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 5 4 0 6 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இந்த நம்பருக்கு என்ன லெட்டர் வரணும்? ஸோ 7ங்கிறது எது மேட்ச் பண்ணுது? பி மேட்ச் ஆகுது. அடுத்து 3 வந்து எது மேட்ச் ஆகுது? யூ. சாரி 3 இல்லை, இது 4. சாரி, அப்போ வந்து 4 வந்து எது மேட்ச் ஆகுதுன்னா ஆர் வரும். அப்போ ஆர் வரும். அடுத்து 5 வந்து எது மேட்ச் ஆகுது? 5 வந்து ஓ மேட்ச் ஆகுது. ஓ. அதுக்கப்புறம் 2 வந்து எது மேட்ச் ஆகுது? 2 வந்து சி. 6 வந்து எது மேட்ச் ஆகுது? இ. 8 வந்து எது மேட்ச் ஆகுதுன்னா எஸ், 2 எஸ். அப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். இஸ் எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த்? அதாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடற்பயிற்சி உடல் நலத்துக்கு நன்மையா தீமையா? இதை 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம சொல்லலாம், இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு சொல்லலாமான்னு கேட்குறாங்க.
அதாவது பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சி வழக்க முறையாக செய்கிறார்களோ திடகார்த்தமாக உள்ளாங்க. யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ அதே போதும் இல்லையா, அதை வச்சு சொல்லலாம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து குட் ஃபார் ஹெல்த்துன்னு. ரெண்டாவது வந்து உடல்நலம் பேணி பாதுகாப்பது உகந்தது. ஹெல்த் இஸ் ஒர்த் ப்ரிசர்விங் சொல்லியிருக்காங்க. பட் ஹெல்த் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் யூஸ் ஆகுதாங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை வச்சு எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த்துங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், நோ ஹீரோ இஸ் கவர்டு. ஓகேவா, அதாவது ஹீரோவும் கவர்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கணும். ஸோ நெகட்டிவாக வரக்கூடிய கன்க்ளூஷன் இது ரெண்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏஆர்சி மட்டும்தான் கரெக்டாக இருக்க போகுது. ஓகேவா, அதை நம்ம எப்படிங்கிறத செக் பண்ணலாம். அடுத்து சம் சோல்ஜர்ஸ் ஆர் கவர்ட்ஸ். சில சோல்ஜர்ஸ் மட்டும்தான் கவர்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இப்படி ரவுண்டு போட்டுட்டு இதை சோல்ஜர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் டயக்ராம். இதில் இந்த ரெண்டு மட்டும் செக் பண்ணுங்கள். ஏ அண்ட் சி மட்டும் செக் பண்ண, மற்றது செக் பண்ண தேவையில்லை. நோ சோல்ஜர் இஸ் கவர்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் சோல்ஜர்ஸ் வந்து கவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். சோல்ஜருக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆர் நாட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக வரும். அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவும் ஈஸியான கொஷின். ஒரு தேர்வில் மொத்த மதிப்பெண் 540. இதில் கணித பாட மதிப்பெண்ணோட சதவீதம் என்ன? இந்த 540 இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், மேக்ஸ் எழுதுனவங்க எவ்வளோ பர்சன்ட். நல்லா பாருங்கள், மேக்ஸ் எவ்வளோ, மேக்ஸ் எங்கே 90% டிகிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டிகிரி. நமக்கு இங்கே மார்க் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 90 டிகிரியை மார்க்காக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இல்லைனா இவங்க கேட்டது பர்சன்டேஜ் தான். அதாவது கணித பாடம் இந்த 90 டிகிரிங்கிறது மொத்த சர்க்கிளோட கோணத்தில் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா, எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாமா. மொத்த கோணம் எவ்வளோ 360. ஸோ 360ல் 90ங்கிறது ஹவு மெனி பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஸோ 0 0 அடிச்சலாம். 9 36 அடிச்சோம்னா 4 டைம். அடுத்து 4ஐயும் 100 அடித்தோம்னா 25. ஸோ ஆன்சர் 25%. கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்த 3 நம்பரை வச்சு சென்டரில் உள்ள நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த 40 எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். 9 54. இந்த 54லேருந்து 14 கழிச்சிங்கன்னா 40 கிடைக்கும். ஸோ சேம் தான். இது எக்ஸு, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x கிடைக்கும். அதுலேருந்து 10 கழிக்கணும். 10 கழிச்சாதான் 38 கிடைக்கும். ஸோ அப்போ 8x வேணும்னா 38ஓட 10 கூட்டினோம்னா 48. எக்ஸ் வேணும்னா 48 / 8 போட்டோம்னா 1 8 6 8 48. ஸோ ஆன்சர் 6. அடுத்த கொஷின், 41 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் எக்ஸ் என்பவர் 18வது தர நிலையில் உள்ளார். அதாவது டோட்டல் வந்து 49 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 18th ரேங்க்கில் எக்ஸ் இருக்கார். 18th ரேங்க்கில் இருக்கார் மேலேருந்து. ஓகேவா, ஸோ அப்போ கடைசிலேருந்து அவர் எந்த நிலையில், இப்போ லாஸ்ட்லேருந்து அவரோட பொசிஷன் என்ன. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா டோட்டல் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஒருத்தரோட பொசிஷனையே மேலேருந்தும் கீழேருந்தும் சொல்கிறாங்க அப்படின்னா இது நமக்கு தெரியாது. கீழேருந்து எவ்வளோன்னு தெரியாது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மேலேருந்து சொல்கிற 18ஐயும் கீழேருந்து சொல்கிற எக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 கழிச்சோம்னா அது அந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா. 49, இதிலேருந்து 18லேருந்து 1 கழிச்சோம்னா 17. அந்த 17 இந்த சைடு வரும்போது -17 ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 9 7 போச்சுன்னா 2, 4 1 போச்சுன்னா 3, 32. ஆன்சர் 32. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், √27 + √12. ஸோ √27 என்ன பண்ணலாம், 3 × 3 × 3ன்னு பிரித்தோம்னா ரூட்டுக்குள்ளே 2 3க்கு பதிலாக ஒரு 3யை வெளியே எடுத்துலாமா. அப்போ 3√3ன்னு கிடைக்கும். அடுத்து இதை பாருங்கள், ப்ளஸ் √12 எப்படி பிரிக்கலாம், 4 3 12. இந்த 4க்கு பதிலாக என்ன பண்ணலாம், ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 2√3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க நம்பரை என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 3 + 2 5√3. ஸோ ஆன்சர் இதுக்கு 5√3. ஆன்சர் கரெக்ட் தான், 5√3 தான். அடுத்து, ஒரு தொலைபேசி எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கு தொகை என்னவாக இருக்கும். ஸோ ஒரு தொலைபேசி பலகையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். இது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு நம்பர் 0 வந்தாலே மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாகவே 0 வந்துடும். ஸோ ஆன்சர் இதுக்கு 0.
அடுத்த கொஷின், வரைபடம் சார்ந்து இரு படங்களில் மட்டும் இடம்பெறும் எண்களின் கூடுதலை கண்டறிக. 2 படத்தில் மட்டும் வரும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணணும். சேம் கொஷின் நம்ம சைக்காலஜி கொஷின்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே கொஷின் கேட்டிருக்காங்க. 2 படத்தில் மட்டும் இடம்பெறுறது. ஸோ இந்த நம்பர் எடுத்தோம்னா 3 படத்துலையுமே இடம்பெறுது, வராது. இது வராது. 2 வருமா? எஸ், 2 வரும். 2 எடுக்கலாமா? ஏன்னா 2 வந்து ரெக்டாங்கிள்லேயும் வரும், சர்க்கிள்லேயும் வருது. ஓகே, 4ம் அதே மாதிரி தான், ரெக்டாங்கிள்லேயும் வருது, சர்க்கிள்லேயும் வருது. அதே மாதிரி 8 எடுத்துட்டோம்னா இந்த பென்டகன்லேயும் வருது, சர்க்கிள்லேயும் வருது. ஓகே, அடுத்து 6 எடுக்கலாமா? 6 வந்து ரெக்டாங்கிள்லேயும் வருது, ட்ரையாங்கிள்லேயும் வருது, சர்க்கிள்லேயும் வருது. ஓகே, வேறு 9 எடுக்க முடியாது. 9 வந்து 3 இதுலேயும் வந்துடு. அவ்வளோதான். ஸோ இப்போ டோட்டல் பண்ணோம்னா 20. ஆன்சர் இதுக்கு 20.